சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக தெற்கு ரயில்வே மற்றும் தென்மத்திய ரயில்வே சார்பாக 10 ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. அந்த ரயில்கள் எந்தெந்த வழித்தடத்தில் இயங்குது, எந்தெந்த கிழமைகள் இயங்குது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்களை போகலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருப்போம். சபரிமலை சிறப்பு ரயில்கள் பரிந்துரை செஞ்சுருக்காங்க, ஒப்புதலுக்காண்டி காத்திருக்குன்னு. ஸோ அந்த ரயில்கள்லாம் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஆனால் வழித்தடம் மற்றும் வேறு எல்லா ரயில்களும் சேலம், போத்தனூர், ஈரோடு வழியாக தான் இயங்க இருக்குது. ட்ரெயின் நம்பர் 0611 சென்னை சென்ட்ரல் கொல்லம் சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற நவம்பர் 19 முதல் 2025 ஜனவரி 14 வரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு 10:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் 2:30 மணிக்கு கொல்லம் ரயில் நிலையத்தை சென்று சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 0612 கொல்லம் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது கொல்லம் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற நவம்பர் 20 முதல் 2025 ஜனவரி 15 வரை ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை 4:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 11:35 சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்து சேரும். இந்த ரயிலானது தமிழகத்தின் பெரம்பூர், திருவள்ளூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். இதில் பெரம்பூர் ரயில் நிலையத்தில் மட்டும் சென்னை சென்ட்ரலிலிருந்து செல்லும் போது நிற்காது, கொல்லத்திலிருந்து வரும்போது மட்டும் நிற்கும். அடுத்து இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்தலாம். இந்த ட்ரெயினில் 4 ஏசி 3 டயர், 12 ஸ்லீப்பர், 2 ஏசி 2 டயர், 3 அன்ரிசர்வ்டு, 2 SLRD சேர்த்து மொத்தமாக 23 பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கு. அடுத்த ரயில் சென்னை சென்ட்ரலிருந்து நவம்பர் 23 முதல் 2025 ஜனவரி 18 வரையும், கொல்லத்திலிருந்து நவம்பர் 24 முதல் 2025 ஜனவரி 19 வரையும் இயக்கப்பட இருக்கு. இந்த ரயிலும் அதே போல சென்னை சென்ட்ரலிருந்து 9 சேவைகளும், கொல்லத்திலிருந்து 9 சேவைகளும் இயக்கப்பட இருக்கு. ட்ரெயின் நம்பர் 06113 சென்னை சென்ட்ரல் கொல்லம் சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு 11:20 புறப்பட்டு மறுநாள் மதியம் 2:30 மணிக்கு கொல்லம் சந்திப்பை சென்று சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 06114 கொல்லம் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது கொல்லம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5:50 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 11:35 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்து சேரும். இந்த ட்ரெயினோட ஸ்டாப்ஸ் பார்த்தலாம். இந்த ட்ரெயின் பெரம்பூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர், பாலக்காடு, திருச்சூர், ஆலுவா, எர்ணாகுளம் டவுன், கோட்டயம், சங்கனாசேரி, திருவள்ளா, செங்கனூர், காயங்குளம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். அடுத்தது இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்தலாம். இந்த ட்ரெயினில் ஒரு ஏசி 3 டயர், 8 ஸ்லீப்பர், 10 அன்ரிசர்வ்டு, 2 SLRD சேர்த்து மொத்தமாக 21 பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலால் இயக்கப்பட இருக்கு. இந்த ட்ரெயினில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினில் உள்ள முன்பதிவுள்ள பெட்டிகள் தான். ஸோ டிக்கெட் மற்ற ட்ரெயினில் கிடைக்காதவங்க இந்த ட்ரெயினை தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்த ரயிலும் சென்னை சென்ட்ரல் கொல்லமிடையே தான். சென்னை சென்ட்ரலிருந்து நவம்பர் 18ஆம் தேதி முதல் 2025 ஜனவரி 13 வரையும், கொல்லத்திலிருந்து நவம்பர் 19 முதல் 2025 ஜனவரி 14 வரையும் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கு. இந்த சிறப்பு ரயிலும் இரு திசைகளில் 9 சேவைகள் தான். ட்ரெயின் நம்பர் 06117 சென்னை சென்ட்ரல் கொல்லம் சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 3:10 புறப்பட்டு மறுநாள் காலை 6:30 மணிக்கு கொல்லம் சந்திப்பை சென்று சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 06118 கொல்லம் சந்திப்பு சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது கொல்லம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 10:45 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 3:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்து சேரும். அடுத்து இந்த ட்ரெயினோட ஸ்டாப்ஸ் பார்த்தலாம். இந்த ட்ரெயின் பெரம்பூர், திருவள்ளூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர், பாலக்காடு, திருச்சூர், ஆலுவா, எர்ணாகுளம் டவுன், ஏட்டுமானூர், கோட்டயம், சங்கனாசேரி, திருவள்ளா, செங்கனூர், காயங்குளம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளில் நின்று செல்லும். இது பெரம்பூர் ரயில் நிலையத்தில் மட்டும் சென்னை சென்ட்ரல்லேருந்து வரும்போது நிற்காது, கொல்லத்திலிருந்து செல்லும் போது நிற்கும். அடுத்து இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்தலாம். இந்த ட்ரெயின் 7 ஏசி 3 டயர், 7 ஸ்லீப்பர், 1 ஏசி 2 டயர், 3 அன்ரிசர்வ்டு, 2 SLRD சேர்த்து மொத்தமாக 20 பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. அடுத்த ரயிலும் சென்னை சென்ட்ரல் கொல்லமிடையே தான். இந்த ட்ரெயின் சென்னை சென்ட்ரலிருந்து நவம்பர் 20 முதல் ஜனவரி 15 வரையும், கொல்லத்திலிருந்து நவம்பர் 21 முதல் ஜனவரி 16 வரையும் இயக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 06119 சென்னை சென்ட்ரல் கொல்லம் சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து எல்லா புதன்கிழமையும் மாலை 3:10 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 6:20 மணிக்கு கொல்லம் சந்திப்பு ரயில் நிலையத்தை சென்று சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 06120 கொல்லம் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது கொல்லம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து எல்லா வியாழக்கிழமையும் காலை 10:45 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 3:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்து சேரும். இந்த ட்ரெயினோட ஸ்டாப்பேஜ் பார்த்தலாம். இந்த ட்ரெயின் பெரம்பூர், திருவள்ளூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர், பாலக்காடு, திருச்சூர், ஆலுவா, எர்ணாகுளம் டவுன், ஏட்டுமானூர், சங்கனாசேரி, திருவள்ளா, செங்கனூர், காயங்குளம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். இந்த ரயில் சென்னை சென்ட்ரலிருந்து செல்லும்போது பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நிற்காது, கொல்லத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் செல்லும்போது பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். கோச் காம்போசிஷன் பார்த்தலாம். இந்த ட்ரெயினில் 15 ஏசி கோச்சஸ், 2 UOG கோச்சஸ் சேர்த்து மொத்தமாக 17 பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. அடுத்து தென்மத்திய ரயில்வே சார்பாக 5 ரயில்களானது தமிழகம் வழியாக இயக்கப்பட உள்ளது. அது எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். காச்சிகுடா கோட்டயம், கோட்டயம் காச்சிகுடா சிறப்பு ரயிலானது காச்சிகுடாவிலிருந்து நவம்பர் 17 மற்றும் 20
24 ஆகிய தேதிகளிலும், கோட்டயத்திலிருந்து நவம்பர் 18 மற்றும் 25 ஆகிய தேதிகளிலும் இயக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 07131 காச்சிகுடா கோட்டயம் சிறப்பு ரயிலானது காச்சிகுடா ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் 17 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் மதியம் 12:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மாலை 6:30 மணிக்கு கோட்டயம் ரயில் நிலையத்தை சென்று சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 07132 கோட்டயம் காச்சிகுடா சிறப்பு ரயிலானது கோட்டயம் ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் 18 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் இரவு 8:50 மணிக்கு புறப்பட்டு 3ஆம் நாள் அதிகாலை 1 மணிக்கு காச்சிகுடா ரயில் நிலையத்தை வந்து சேரும். இந்த ரயிலானது தமிழகத்தின் காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 07133 காச்சிகுடா கோட்டயம் சிறப்பு ரயிலானது காச்சிகுடா ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் 14, 21, 28 ஆகிய தேதிகளில் மாலை 3:40 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு 6:50 மணிக்கு கோட்டயம் ரயில் நிலையத்தை வந்து சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 07134 கோட்டயம் காச்சிகுடா சிறப்பு ரயிலானது கோட்டயம் ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் 15, 22, 29 ஆகிய தேதிகளில் இரவு 8:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு 11:40 மணிக்கு காச்சிகுடா ரயில் நிலையத்தை சென்று சேரும். இந்த ரயிலானது தமிழகத்தின் காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 07135 ஹைதராபாத் கோட்டயம் சிறப்பு ரயிலானது ஹைதராபாத் ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் 19 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் மதியம் 12 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மாலை 4:10 கோட்டயம் ரயில் நிலையத்தை வந்து சேரும். ட்ரெயின் நம்பர் 07136 கோட்டயம் ஹைதராபாத் சிறப்பு ரயிலானது கோட்டயம் ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் 20 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் மாலை 6:10 புறப்பட்டு மறுநாள் இரவு 11:45 மணிக்கு ஹைதராபாத் ரயில் நிலையத்தை சென்று சேரும். இந்த ரயிலானது தமிழகத்தின் காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 07137 ஹைதராபாத் கோட்டயம் சிறப்பு ரயிலானது ஹைதராபாத் ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் 15, 22, 29 ஆகிய தேதிகளில் மதியம் 12:05 புறப்பட்டு மறுநாள் மாலை 6:45 மணிக்கு கோட்டயம் ரயில் நிலையத்தை வந்து சேரும். மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 07138 கோட்டயம் செகந்திராபாத் சிறப்பு ரயிலானது கோட்டயம் ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் 16, 23, 30 ஆகிய தேதிகளில் இரவு 9:45 மணிக்கு புறப்பட்டு 3ஆம் நாள் அதிகாலை 12:05 மணிக்கு செகந்திராபாத் ரயில் நிலையத்தை சென்று சேரும். இந்த ரயிலானது தமிழகத்தின் காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 07141 மௌலா அலி கொல்லம் சிறப்பு ரயிலானது மௌலா அலி ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் 23 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் மதியம் 2:45 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு 10:30 மணிக்கு கொல்லம் ரயில் நிலையத்தை வந்து சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 07142 கொல்லம் மௌலா அலி சிறப்பு ரயிலானது கொல்லம் ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் 25 மற்றும் டிசம்பர் 2 ஆகிய தேதிகளில் அதிகாலை 2:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் 1 மணிக்கு மௌலா அலி ரயில் நிலையத்தை சென்று சேரும். இந்த ரயிலானது தமிழகத்தின் காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 07145 மச்சிலிப்பட்டினம் கொல்லம் சிறப்பு ரயிலானது மச்சிலிப்பட்டினம் ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் 18 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் மாலை 3:15 புறப்பட்டு மறுநாள் இரவு 9:20 மணிக்கு கொல்லம் ரயில் நிலையத்தை சென்று சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 07146 கொல்லம் மச்சிலிப்பட்டினம் சிறப்பு ரயிலானது நவம்பர் 20 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் அதிகாலை 2:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 7 மணிக்கு மச்சிலிப்பட்டினம் ரயில் நிலையத்தை சென்று சேரும். இந்த ரயிலானது தமிழகத்தின் காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். மக்களை கிட்டத்தட்ட சபரிமலைக்காண்டி 10க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்களானது இயக்கப்படுது. ஸோ ஹைதராபாத் போகிற ரயில்களை நம்ம இரு திசைகளிலும் பயன்படுத்திக்கலாம். சேலம், ஈரோடு, திருப்பூர் போன்ற பகுதிகளிலிருந்து ஹைதராபாத் போகிறதுக்கும் இங்கிட்டு சபரிமலை போகிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்படலாம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.